சரி நீங்கள் சொன்ன மாதிரி விட்டுறேன், இவ்வளோ நாள் போலீஸு இது சிபிஐ இராணுவம் கப்பற்படை எல்லாம் விமானப்படை யாரும் பர்மிஷன் கொடுக்கல. இன்றைக்கி ஏதோ வாங்கிட்டாங்க. மண்டபத்தையும் விஜயபாஸ்கரை பிடிச்சி கொடுத்துட்டாரு. உடச்சே சொல்லிட்டப்போ ஓகே அதிமுக தரப்புலையே பேசி பிடிச்சே கொடுத்துட்டாரு. மாவட்ட செயலாளர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. புஷி 2 நாள் லாக் பண்ணி வைங்கன்னு அதை சொல்லிட்டாரு. எல்லாம் ரெடி. புஷி அண்ணா ரெடினே போயிடலான்னு டாப்ல யார் தடுத்தா? ஏன் நடக்கலை? அதான் சொன்ன அரிய வகை அரசியல் கட்சி, அரிய வகை ஏழைகள் மாதிரி அரிய வகை அரசியல் கட்சியாக இருக்குது. தப்பு எங்கே இருக்குன்னா வெளியவே இல்லை. தப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஜான் கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜானை நம்புற விஜய்கிட்ட இருக்கு. அவ்வளோதான். நான் மற்றவர்கள்லாம் குற்றம் சொல்ல மாட்டேன். புஷி ஆனந்த் விஜய் பேசலாம் முடிவு எடுக்க தெரியாது. புஷி ஆனந்துக்கு ஒன்றும் தெரியாது. மன்ற வேலையில் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் அரசியல் ரீதியாக பூஜ்ஜியம் புஷி ஆனந்த். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்கிட்ட சொன்னார் ஒருத்தர் தாவேக்கல முக்கியமான நிர்வாகி, சார் ஒரு நாள் இதே ரசிகர்கள் ஜானையும் புஷியும் இழுத்து போட்டு அடிக்க போகிறாங்க, அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி நடக்க போகுதுண்ணா நடந்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த கொதிநிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி விஜய் மேலே யாருக்குமே கோபம் வரல. இந்த நிலைமைக்கு வச்சுக்கிது. ஜான் மேலே திரும்பிச்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சதுக்காக. அதே மாதிரி புஷி அவர் விஜய் மீறி யோசிக்க மாட்டார்ல. டப்புன்னு 10 ரூபா காலில் அண்ணா அப்படின்னா எங்கே பார்க்குற புஷி அப்படின்னா கீழே பாருங்கண்ணா அப்படின்றாங்க. அதனால் அந்த இது. ஆனால் ஜான் மேலே விட மாட்டாங்க. ஜானை நம்பி இந்த ஊட்டிகிட்டு இருக்கிற பார்ட்டிங்களும் மாட்டிக்கும். காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அது காங்கிரஸ் பேர் இயக்கம்னு சொல்லிக்கிட்டு 10 கிடக்குது. இவர்கள் பெரிய கட்சி அடுத்த முதல்னு சொல்லிட்டு 10 கிடக்குறாங்க. அவ்வளோதான். 2 பேரும் யாராவது தூக்கி தான் சுமக்கணும். இவங்கள ஏன் தூக்கி சுமக்கணும்னா இவங்க இன்னும் தயாராகல. இவங்க பயிற்சி இல்லாதவர்கள். 2026 விஜய் தான் முதல்வன்ற இது இன்னைக்கு அந்த கோஷமே இல்லை. பார்த்தீங்களா? விஜய் கிட்ட ஆரம்பிச்சிருந்தே இல்லை. நான் முதல்வர் ஆனால் செய்வேன்னு என்றைக்குமே விஜய் சொல்லலை. எங்கேயா சொல்லியிருக்காங்க? மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ அதுவும் இப்போ இல்லை. 2வது இந்த மாதிரி விஷயங்களை பேசினாலே வந்து திட்டுற ஆட்கள் திட்டலை. இது எல்லாம் என்னன்னா எல்லோரும் ஒரு வகை மனநிலை கொண்டாங்க. அடுத்து நான் கொஞ்சமாக தலைவர் செயல்படு தலைவர். இன்னும் கொஞ்ச நாள் பனையூரை நாம் முற்றுகையிடுவோன்னு யாராவது ஆரம்பித்தாங்கன்னா தலைவரை வெளியேற வைக்கணும். இவங்கள்ட்ட இருந்து தலைவரை மீட்போம் அப்படின்னு யாராவது இயக்க ஆரம்பிச்சானா உண்மையிலே பெரிய ஆகிடுவோம். நீங்கள் வாங்க நம்ம பனையூரை முற்றுகையிடுவோம்னு எவனாவது அறிவிச்சு பண்ணான்னா அது ஒரு பெரிய இயக்கமாக மாறிடும். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட செப்டம்பர் 27 நடந்துச்சு. இந்த அக்டோபர் 27 அவர் சென்னையில் எல்லாரையும் பார்க்க போகிறாரு. மாமல்லபுரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் உலா வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் இல்லை, உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்குது. இந்த செய்திகளில் வரக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. அஃபிஷியல் நியூஸாக அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண படலை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு உறுதியான தகவலாக அது பார்க்கப்படுது. 27ஆம் தேதி அவர் இங்கே எல்லாரையும் மீட் பண்ண போகிறாரு அப்படின்றதா. மீட் பண்ணால் அது ஒரு செய்தி. ஆனால் மீட் பண்ணுறதுக்குள்ளே நடக்கக்கூடிய செய்திகள், மீட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செய்திகள்னு பல வகை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இந்த 27ஆம் தேதி சந்திக்க போகிறாங்கன்ற தகவல் உண்மையா? அப்படி பார்த்தாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும்? அதாவது செப்டம்பர் 27 அதுல இருந்து இந்த அக்டோபர் 27 வரப்போகுது. இந்த 1 மாத காலத்துக்குள்ள தமிழக அரசியலே தலைகீழாயிடுச்சு. கரூர் சம்பவத்துக்கு பின் அதில் விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு என்டிஏவை நோக்கி நகருதுன்றது இன்றைக்கி பலரும் வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு புது நரேஷனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் தரப்புலையும் ஒரு நாளைக்கு ஓகேன்றது, ஒரு நாளைக்கு குழம்புறது. இந்த மாதிரி உலகத்திலேயே அரிய வகை கட்சி அரசியல் கட்சி அப்படின்னா தாவேக்காவை தான் சொல்லலாம். இல்லை, அது புஷி ஆனந்த் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் மாறி இருக்கா? இல்லை. ஓகே. புஷி ஆனந்துக்கு விஜய் என்ன கருத்தோ அந்த கருத்து, அவருடைய தொழிலுக்கு அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. சரி, மற்றபடி இது லாபம் தானே. என்டிஏல போனால் லாபம் தானே. நீ வர்றாதவங்க கூட போட்டி போட்டு வருவான். 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏனா போட்டி போட்டு வருவான் மற்ற விஷயங்களுக்கு. அதனால் புஷிக்கு எந்த வகையிலும் அவருடைய தலைமைக்கோ அவருடைய ஆளுமை சரி எதுக்கோ பிரச்சனை கிடையாது. அண்ணன் என்ன சொல்கிறீங்களோ பண்ணிடலாண்ணே அப்படின்னு. நான் இவங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஜானுக்கு தான் பிரச்சனை. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு விட்ட முடியாது. ஸ்லீப்பர் செல்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா இதை வச்சு ஊட்டிகிட்டு இருந்தவங்கள அங்கே போயிட்டா ஸ்லீப்பர் செல்லில் வைக்கிற இடத்துல வைப்பாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை. மற்றபடி யாருக்கும் பிரச்சனை இல்லை. பெரும் பிரச்சனை ஆளுகின்ற அரசுக்கு, கூட்டணிக்கு. அதனால் இல்லாத நரேட்டிவ் இதெல்லாம் உருவாக்கப்படுது. விஜய்கிட்ட இருக்கிற குழப்பத்தை ஜான் போன்றவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதில் ஒன்று தான் கரூருக்கு போவதா வேண்டாமா. டெய்லி தாய்பாஸ் குடிக்கு போட்டுனுக்கிறாங்க. போகலாம் வேண்டாம், போகலாம் வேண்டாம். இதில் பலியாகிறது யாருன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள். 2 நாள் மண்டபத்தை லாக் பண்ணி வைன்னு இவர் சொல்ல, அவர் லாக் பண்ணி வைக்க இந்த போன இந்த நாளைக்கு
அப்புறம் இவர் ஃபோன் பண்ண நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வழக்கம் போல் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். யாரு? புஷி ஆனந்த். ம். மாவட்ட செயலர் நொந்து நூலாகி அந்த கல்யாண மண்டபம் பக்கமே போகாம, மண்டபம் ஆளுங்க வா, புரட்டாசி முடிஞ்சு முகூர்த்தம் ஆரம்பிச்சு அவன் நல்லா புக் பண்ணி போயின்னுக்குது. நீ சொன்னேன்னு 2 நாள் லாக் பண்ணி வச்சா. உனக்கு வேற புது கூட்டாளிங்க. உன் பேச்ச நாங்க மதிக்க மாட்டோம். புது கூட்டாளிங்க சொன்னதுனால லாக் பண்ணா, நின்னா பாதி காசு கட்டு. அந்த நிலைமைக்கு மாவட்ட செயலர் மாட்டிக்கினாரு. ஆனா இங்க போட்டு என்ன லேலாமணி போட்டிருக்காரு. அங்கு போவதற்கு அனுமதியே கிடைக்காத காரணத்தினால் இப்படி நீட்டிப்பு போட்டுக்கிறாப்புல. அது எல்லாருமே அதுதான் போட்டிருக்காங்க. இது உங்க நரேட்டிவ். என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ சிபிஐ ஆதிக்கத்துக்குள்ள கரூர் வந்துடுச்சாம். கரூர்ல நடக்கிற அனைத்துக்கும் சிபிஐ தான் பொறுப்பு. ம். நீங்க எது நடந்தாலும் அங்க கரூர்ல எஸ்பி, மாவட்ட எஸ்பி, அந்த சரக டிஐஜி யாருக்கிட்டயும் பவர் கிடையாது. நீங்க அங்க எது நடந்தாலும் துக்கம், சுப நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் சிபிஐ தான் பர்மிஷன் வாங்கும். அந்த ரேஞ்சுக்கு பேசினுக்கிறாங்க. இப்போ இவர் போய் அங்க பேசணும்னா சிபிஐட்டே பர்மிஷன் வாங்கணும். இன்னும் ஒருத்தர் சொல்லிட்டாப்ல, உச்ச நீதிமன்றத்திலே பர்மிஷன் வாங்கணும்ட்டாப்ல. இது இவங்க போய் பார்க்கறது உச்சநீதிமன்றத்தில் ஆமா. வாங்கணுமா? ஒரு இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசிட்டாப்ல. ஏன்னு கேட்டா சிபிஐயும் எஸ்ஐடியும் போட்டதே உச்சநீதிமன்றமா. சரி. அதனால உச்சநீதிமன்றத்திலே பர்மிஷன் வாங்கும். அதனால தான் எங்க தலைவர் தயங்குறார். அதாவது போவாதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறான்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேய் கதை சொல்லுங்கிறான். ஆனா இவங்க யாரும் விஜயை காப்பாத்தல. எங்க காப்பாத்துற? எல்லா குழியில தான் தள்ளி எல்லாம் பள்ளம் தோண்டுறாங்க. நீ 2 அடியா, நான் 2 அடி தோன்றேன்னு. இதுல ஒரு மெகா ஜர்னலிஸ்டுகள் இருப்பாங்கல்ல, அவங்களே அப்படிதான் சொல்றாங்க. சிபிஐட்ட கேட்காம அங்க போக முடியாது. சிபிஐட்ட பர்மிஷன் வாங்காதனால தான் பிரச்சனை, போக முடியல அப்படின்ற. கரூர்லயே அன்றாட வேலைகள் நடக்குதா இல்ல, அது சிபிஐ தான். காலைல கடை திறக்கணும்னா, ஹலோ சார் சிபிஐ ஆஃபீஸரா, கடை திறக்கலாம். வெளி சமீபத்தில் நான் கடை திறக்கலாமா? அப்படி திறக்கலாமா? வேலுச்சாம்பரம்ல கரூருங்க. கரூர்லயே. கரூர். நாமக்கல்ல இன்னொருத்தர். நாமக்கல்லில் மண்டபத்தில் பிடித்து அவர்களை வரவழைத்து சந்திக்கலாம் என்று இருந்தார். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் விஜய் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. சென்னைக்குன்னா ஒத்துப்பாரு, நாமக்கல்னா ஒத்துக்கிட்டாரா? இது எப்படிங்க? அந்த கேள்வி யாரும் அவர்கிட்ட கேட்கல. அதனால சென்னையில வரவழைச்சி அவர்களை சந்திக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சம்மதத்துடனே, விஜயுடைய சம்மதத்துடன். பாதிக்கப்பட்டவர்கள் சம்மதம் தெரிவித்த பின்பு வண்டி வச்சு ஏற்றிட்டு வர போறாங்க. ஜாலியா விஜய் பார்க்கணும் கஷ்டமா அவங்களுக்கு. அதுக்கு விதவிதமான நரேட்டிவ்கள். சிபிஐட்ட விசாரணை கேட்க, சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கணும், அவங்க தான் பொறுப்பு. பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. யார்கிட்டப்பா கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது. அப்புறம் அங்கே கரூரா நாமக்கல்லில் வரவழைச்சி பார்க்கலாம். இப்போ கரூர் போனாருன்னா பயங்கரமாக கூட்டம் வந்துடுமா. சரி, எப்படி வரும்? நீங்கள் ஏன் இதை போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஃப்ளைட் இது ஏரோட்ரம்லேருந்து நீங்கள் போனால் தானே இந்த மாதிரி வருது. நீங்கள் வாட்டில் கம்முன்னு போனீங்கன்னா அது ஆக போகுது. இல்லை வராதிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் கூட்டம் வரும், அது வந்து இவர்களாக கிளப்பிக்கிட்டு இப்போ சென்னையில் வரவழைச்சி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. 27, 28 தான் சென்னைக்கு அருகில் வங்கக்கடலில் ஒரு 900 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சு. அது வலுப்பெற்று புயலாக மாறப்போகுது. அதாவது 26, 27, 28 3 நாளும் கடுமையான மழை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆந்திரா காக்கிநாடா நோக்கி நகர்ந்தாலும் அதோடைய மையப்பகுதி நம்ம சென்னைக்கு அருகில் அப்படி வந்துட்டு போதும். இல்லை, மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான மழை இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி இதை சாக்கா வச்சு மறுபடியும் தள்ளி போடுவீங்க? மழை சதி, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இங்கே பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அப்போது பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதில் பாதிப்பு. இது ஒரு வகையான ஒரு பிரச்சனையாக இருக்குது. கரூர் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த வேலையை முடிச்சு விட்டுட்டு அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளில் இறங்கணும், கட்சி பணிகளில் இறங்கணுன்ற ஒரு ஆர்வம் அந்த இணையதளத்தில் நமக்கு தெரியுது. அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் வாங்க இதுலேயே முடங்கி இருக்காதீங்கன்னு. இது தலைமைக்கோ விஜய் அவர்களுக்கோ தெரியலையா? தெரியாது. ஏன்? பார்த்தா தானே தெரியும். அதையே பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இணையத்தில் பார்க்குறோம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே பார்க்கல. அவர் வேறு உலகத்தில் இருக்கார். இல்லை, நான் ஒரு பதிவு பார்த்தேன். அது ஓரளவுக்கு அது கேட்குறதுக்கு சரியாக தான் இருந்துச்சு. அது எதிர்த்தரப்புலேருந்து வந்த பதிவு, அவங்களோட எதிர்த்தரப்புலேருந்து. யார் ஒருத்தருக்குமே ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே வீட்டுக்குள்ளார இருக்க முடியாது. ஆனால் இவரால் இப்படி தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதன் பிறகு நான் 2 தடவை பட்டினப்பாக்கம் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காரு. அதை தவிர வீட்டிலேயே எப்படி இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி முடியுது. அதுதான். அதுவும் பொது வாழ்க்கைக்கு வந்தால் பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, அரசியல் கட்சி நடத்துறது, அரசியல்னால் என்ன இருக்குது, மற்றவர்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அரசியலுக்கு வந்தால் பிறகு என்னென்ன நடக்கும், நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கணும், டெய்லி என்னென்ன ஷெடியூலு, இதெல்லாம் தானே யோசிக்கிறோம் யாருமே. ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயம் தெரியணும்? இடம், வாடகை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கடைக்குள்ளே என்னென்ன எது பொருள் வைக்கிறதுக்கு இடங்கள் என்னென்ன வைக்கணும், கல்லாப்பெட்டி எங்கே இருக்கணும், எதுன்னு. அப்புறம் ஊழியர்கள்,
ஊழியர்கள் வந்து எப்படி இருக்கணும், பொட்டலம் கட்ட தெரியணும், இந்த மாதிரி விஷயம். அப்புறம் பில்லிங் மிஷினு அது இயக்க தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு ஆள் போட்டுருவீங்க. கல்லால் கரெக்டான ஆள் உட்காரணும். அதெல்லாம் தாண்டி மளிகை கடை வைக்கிறவங்க காலையிலே எந்திரிக்க தெரியணும். இல்லை நான் அப்படியே வர்றேன். சரி சரி. எல்லாத்துக்கும் மேலே மூலப்பொருள் எங்கே வாங்கணும் தெரியணும். மூலப்பொருள் வாங்கணும் தெரியணும். அந்தந்த மார்க்கெட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கணும். எது இது குறையுது, ஸ்டாக் எடுக்கணும், இந்த இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் தாண்டி நீங்கள் எல்லா நாளும் அதுக்கான உழைப்பு செலவிடணும். காலையில் வரணும், நைட்டு போகணும், சரக்கு வாங்குறதுக்கு போகணும், வரணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நான் வந்து கடை நான் ஆரம்பித்து விட்ருவேன், பணத்தை மட்டும் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிடுவேன். சரி, அதை யார் பார்த்துக்குவா? என்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார், ரொம்ப பயங்கர விசுவாசி. அவர் அந்த இதை பார்த்துக்க ஒப்படைக்கிறேன். சரி, அவர் என்ன பண்ணுவார்? அவர் சொந்தக்காரங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவர் போனால் எங்கே போனாலும் அவர்கிட்ட விசுவாசமாக காலில் விட்றவங்க அப்படி இப்படி இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு கடையில் வேலைக்கு வச்சுக்கிறேன். இவங்க எல்லாம் கூடி கும்மாலம் அடிக்கிறாங்க. நான் வந்து போய் பார்க்கவே மாட்டேன். பக்கத்தில் யாராவது சொன்னால் கூட அது காது கொடுத்து கேட்க மாட்டேன். அப்போ அந்த கடை எப்படி விளங்கும்? அவ்வளோதானே. அவருக்கு கார் ஓட்ட தெரியும், இது தெரியுமா? கடை வைக்க தெரியும். கடை வைக்க தெரியும். கடையை எப்படி நடத்தணும்னு தெரியுமா? தெரியாது. எங்கே பொருள் கிடைக்கும் தெரியுமா? நாங்கள் கடை வைக்க போகிறோம், எங்களுக்கு அதில் அனுபவம் இல்லை. அதில் எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வியூக வகுப்பாளர் இருக்காங்க இல்லையா, அந்த கடையை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியில் போர்டு மாட்டுறாரு, நீங்கள் யாரும் வராதிங்கண்ணா. நல்லா அது போர்டு அது நடக்கிறதுல யாரும் வர மாட்டாங்க. அலங்காரம் போர்டு வச்சுட்டேன் சார், எப்படி சூப்பராக இருக்குதா சார்? சார் அப்புறம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சார் அது பண்ணிக்கிறேன் சார், இது பண்ணுறேன். டெய்லி வந்து விட்ட சொல்கிறாரு, இவர் நீ கடைக்கு போகலாமா, நீங்கள் வரவேண்ணா சார், அவரே பார்த்துக்குவார் சார். அவரும் ஒரு டிரைவரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு இந்த கடைக்கு பொருட்களை வாங்கி போடணும்ல, போட மாட்டான். அப்போ ஜனங்க வந்து டெய்லி இந்த பொருளுக்கு தான் லாஸ்ட்டு ஜனங்க மத்தியில் என்ன வரும், அந்த கடையில் போனால் எந்த பொருளும் இருக்காதுப்பா. இதுக்கப்புறம் அங்கே பொருள் தூக்கி வச்சாலும் அங்கே இருக்காதுன்ற ஒரு பிம்பம். அவ்வளோதானே. இன்னொன்று அது எந்த படத்தில் வருமே, இந்த வரன்னு போட்டு அப்படி திருப்பி போட்டு ஊத்தாப்ப மலைச்சாரல் 2 பேர் 10 கிடப்பானே, அந்த மாதிரி தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இன்னொரு படத்தில் வரும், அதெல்லாம் இங்கே இல்லைப்பா அப்படின்னு வியாபாரம் மாதிரி. இதுக்கு போன அந்த இன்னொரு கடையில், பெரிய கடையில் நான் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கினேன். அவரும் கூட சேர்ந்துக்கின்னு இதே தான் சொல்லுங்கிறார், கடை சிறப்பாக நடக்குது சார், வேறு லெவல் சார், அப்படி சார் இப்படி சார். வியாபாரம் நடக்குதா? நடக்கலை. நான் போய் பார்க்க வேணாம் நீங்கள் பார்க்க வேணாம் சார், நீங்கள் இது பண்ணுங்கள். இப்படியே போயிருந்தால் அந்த கடை மாதிரி தான் இன்றைக்கி கட்சி போய்கிட்டு இருக்குது. அரசியல் கட்சிக்கு அடிப்படை நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா அதானே உங்கள் எண்ணம். எப்போ? அடுத்த வருஷமே. கரெக்டாக? ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா? இவருக்கு தெரியுமா? இல்லை இந்த கூட இருக்கிற ஆட்களுக்காக தெரியுமா? ஒரு முதல்வருக்கு எவ்வளோ பணிகள் இருக்குன்னு. அந்த பணிகளை விட்டுட்டு அதிகாரிகள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க, எனக்கு ரிசல்ட் மட்டும் சொல்லணும்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, தெரியுதா? அப்போ ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும்? ஜெயலலிதா உதாரணம், கலைஞர் உதாரணம், எம்ஜிஆர் உதாரணம், இதுக்கு முன்னாடி காமராஜர் உதாரணம், பலரும் உதாரணம். அப்போது ஒரு முதல்வராக நீங்கள் எப்படி செயல்படணுன்றது. முதல்வர் ஆணி 2 வருஷம் செத்து போயிட்டார் இவர் அண்ணா. 50 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருந்த எம்ஜிஆர் அதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இதாகிட்டார். ஏன்னா அவ்வளோ அலைச்சல் இருக்கும், அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கலைஞர் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப தெளிவாக உடலில் எப்படி பண்ணோம், பயிற்சி என்ன பண்ணோம், என்ன பண்ணோம். வாக்கிங்கில் போகும்போது கூட பேப்பர் ஒருத்தர் படிச்சுட்டு வருவார், அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு. அந்த மாதிரி உபயோகப்படுத்தினார் கலைஞர். ஜெயலலிதா அவங்கள பற்றி என்னென்ன குறை சொன்னாலும் அவங்க வீட்டில் உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கொடநாடு போனால் அங்கே போயிடும், அரசு எந்திரமே அங்கே போயிடும், ஃபைல் பார்ப்பாங்க. உளவுத்துறையை அப்படி வச்சுருந்தாங்க கையில். எந்த அதிகாரியும் அவங்கள மாரி எதுவும் பண்ண முடியாது. அப்படி டக்குன்னு வந்துடும் தகவல். இவங்க இல்லாமல் சசிகலா, அது ஒரு மிகப்பெரிய ஆளுமை, வெளியில் தான் தெரியாது பார்த்தா. அவ்வளோ டீட்டெயில் அவங்க இப்போ பேசலாம் பார்த்துருக்கீங்களா? இவங்க பேசுறதில் தாண்டி பேசுகிறாங்க. அந்த ஆளுமை அது வந்து ஒரு முதலமைச்சருக்கு பயன்பட்டது. இப்போ இருக்கிற முதலமைச்சர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ ரைட் பண்ணுங்கள், ரைட்டு அதுவா இதுவா, இங்கே வாங்க அங்கே போங்க இது பண்ணுங்கள். அப்போ என்ன குறை வருது? அதிகாரிகள் சொல்வதை கேட்கிறார். ஏன்னா அவருக்கு தப்பாக கொடுத்தா நீ தப்பாக கொடுக்குறியா ராசா, நாளிலேருந்து நீ வராத அப்படின்னு சொல்கிறதுக்காவது பண்ணோம்ல. ஜெயலலிதா அது இருந்தது இல்லை, தப்பாக கொடுத்தா அவர் இருக்க மாட்டாருன்னு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர்னால் இவ்வளோ வகைகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 5%, 2.5% அதுக்கு எப்படி தெரியும் ஜனங்களுக்கு, மற்றவங்களுக்கு? அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் அவ்வளோ இயங்கணும். யார் இயங்கலை? எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அதிகாலை எழுந்திரிச்சிருவாங்க, வெளியில் வந்துடுவாங்க, பேட்டிக்கு இது பண்ணுவாங்க, திருமணம் போவாங்க, நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க. இப்படி தானே அவங்க பயணம் போயிட்டு இருக்குது. இல்லை இவங்க நாங்கள் ஏன் அதே ரூட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை இவங்க தரப்புலேருந்து வைக்கப்படுது. அதாவது இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் அரசியல் கட்சி நடத்தணும், இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து நாங்கள் மாறுபடுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இவங்க வாதமாக வைக்கிறாங்களே. இதில் நான் இப்படி வர்றேன், ஜிம்முக்கு போகிறீங்க,
ஜிம்முக்கு போனோம்னா ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும், நேரத்துக்கு தூங்கணும், டயட்டு. 3வது பயிற்சியை வந்து முறையாக செய்யணும். ஆமாம். நீங்கள் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்ந்தவன் எந்த இது இல்லாமல் முதல்ல நேராக போய் பைசப்ஸ் அடிச்சிட்டு இருப்போம். ஆமாம். ஏன்னா இது மட்டும் பெருசாகிட்டு அப்படி பார்த்துக்கின்னு இது பண்ணுவோம். நீங்கள் ஜிம்முன்னா ஒரு இதாக உடற்பயிற்சி ஒரு ஆணழகன் ஆகணும்னா இந்த பயிற்சி அட்லீஸ்ட்டு நீங்கள் ஓரளவுக்கு உடலை கட்டுக்கோப்பாக வச்சிங்கன்னா அதுக்குன்னு பயிற்சி இருக்குது. காலுக்கு தனியாக, ஹிப்புக்கு தனியாக, அப்டமன் தனியாக, ஷோல்டருக்கு, ஆர்ம்ஸுக்கு, செஸ்ட்டுக்கு, பேக்குக்கெலாம். அப்போது இது எல்லாம் நான் கிளாஸ் பிரித்து பண்ணணும். ஏன் எல்லாம் இதையே சொல்கிறீங்க, எல்லாம் இதையே பண்ணுறீங்க, நான் வேறு மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு போய் எனக்கு என்னென்னு பண்ண முடியுமா? இதுனா இப்படி தான் ரூட்டு, இதான் முறை, இதான் மரபு. இதான் மரபு இல்லை, இதுதானே வழி, ஃபாலோ. ஓகே, இதுதான் நடைமுறை, மரபு இல்லை நடைமுறை. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்க. சரி, நீங்கள் வித்தியாசமாக செய்யுங்க, அதில் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி வித்தியாசமாக செய்கிறாருப்பா, அப்படி இல்லைனாலும் இப்படி இருக்கார் பாரு, செம்மையாக பண்ணுறாருப்பா அப்படின்றதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள். ஏதாவது இருக்கா? கட்சி கட்டமைப்பு, ஒரு கட்சினா ஒரு ஆஃபீஸ்னால் அப்படி செட்டப் இருக்கும். ஹைரார்க்கின்னு வாங்கல்ல, மேலே ஒரு சேர்மன் இருப்பார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, கீழே எம்டிக்கள், மற்ற இது ஹெச்ஆர், மற்ற அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, அது இப்படி தானே இருக்கும் செட்டப்பு. இது எதுவுமே இல்லாமல் நான் ஒரு இதை நடத்த முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஹெட்டு இருக்கார், அவர் கீழே 4 பேர், அவங்க 4 பேருக்குமே எந்த கம்பெனி நடத்தின தகுதியும் கிடையாது. புஷியானந்த் ஏதாவது அரசியல் கட்சி தகுதி இருக்கா? குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடின்னு என்னன்னு தெரியுமா? டெல்டா மாவட்டங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற விவசாயிகள் பிரச்சனை நீ அரசியல் கட்சி தான் நடத்துகிற. கொள்முதலில் பிரச்சனை ஆகிட்டு ஓடிட்டு இருக்குதா? ஒரு மாதமாக ஓடுதா? ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா? உங்களுக்கு 1000 பிரச்சனைனா பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன். அன்புமணி ராமதாஸ் டெய்லி அறிக்கை வருதா இல்லையா? என்ன பிரச்சனை வருது? 40 ரூபா மூட்டைக்குன்னு சொன்னீங்களே, உண்மை தானே? அதுக்கு பிறகு மூட்டைக்கு 40 ரூபா கொள்முதல் நிலையத்தில் நடக்குதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு கொள்முதல்லே பிரச்சனை இருக்குல்ல, என்ன பண்ணீங்க? அதுதான் அவங்களுடைய டிவிக்கேல இருக்கவங்களுக்கு பிரச்சனை. அதுதான் என்ன துக்கமா? என்ன ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் அரசியல் தானே வந்திருக்காரு. இன்னைக்கு தமிழக அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? இது ஒரு அறிக்கை வரணும் சார். அரசியல் கட்சி தான் நடத்துறீங்க. இல்லை சார், இந்த விஷயத்தை இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம். முடிங்க, கரூர் விஷயத்தை முடிச்சுட்டு தான் நாங்கள் நகருவோம் அப்படின்ற ஒரு. ஏன் முடிக்க மாட்டேங்கிறீங்க? யார் உங்களை தடுத்தா? அன்னையிலேருந்து அண்ணாமலேருந்து எல்லாம் கேட்குறாங்க, யார் உங்களை தடுத்தா? அரசு இல்லையே, அது போய் காவல்துறை பொய்ன்றேன். மண்டபம் தர மாட்டேங்கிறாங்க, காலையில் கொடுக்குறாங்க, காலையில் ஓகேன்றாங்க, சாயந்தரம் இல்லைன்றாங்க. மண்டபம் எல்லாம் கிடச்சிச்சு. நேற்று இன்றைக்கும் நாளைக்கும் மண்டபம் கிடச்சி கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே விட்டுறேன். இவ்வளோ நாள் போலீஸு, இது சிபிஐ, இராணுவம், கப்பற்படை, எல்லாம் விமானப்படை யாரும் பர்மிஷன் கொடுக்கல. இன்றைக்கி ஏதோ வாங்கிட்டாங்க. மண்டபத்தையும் விஜயபாஸ்கரை பிடிச்சி கொடுத்துட்டாரு. உடச்சே சொல்லிட்டப்போ ஓகே, அதிமுக தரப்புலையே பேசி பிடிச்சே கொடுத்துட்டாரு. மாவட்ட செயலாளர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாரு. புஷி 2 நாள் லாக் பண்ணி வைங்கன்னு வேறு சொல்லிட்டாரு. எல்லாம் ரெடி. புஷி அண்ணா ரெடினே போயிடலான்னு டாப்ல. யார் தடுத்தா? ஏன் நடக்கலை? 26, 27 இன்னைக்கு என்ன தேதி? 25, 26 கரூரில் மண்டபம் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் முகூர்த்த நாளில் மீறி அந்த மண்டபம் ரெடியாக இருக்குது. ஏன் போகல? அந்த மாவட்ட செயலர் கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவார். போலீஸை பர்மிஷனே வாங்கல, அது தெரியுமா? மண்டபம் ரெடி, போலீஸ் உட்காந்துக்குது, வந்தால் பர்மிஷன் கொடுக்கலாம், தயாராக தான் இருக்காங்க. ஆமாம், வாங்கலாம். ஏங்க அன்னைக்கே டிஜிபிட்ட இவங்க கொடுத்து எஸ்பிகிட்ட போய் வாங்கிக்கன்ட்டாங்க. நான் அன்றைக்கி போட்டேன்ல, நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த எஸ்பி வெயிட் பண்ணிட்டு போனாப்புல. மறுநாள் அவள் வருவாரா? வரவே இல்லை. அப்படியே காத்திருந்து இப்போ இந்த இவ்வளோ லேக் இருக்குல்ல சார், நீங்கள் சொல்கிற இவ்வளோ விஷயங்கள், காவல்துறை பிரச்சனை இல்லை, பர்மிஷன் பிரச்சனை இல்லை, மண்டபம் பிரச்சனை இல்லை, அதிமுக இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன்னா எங்கே பிரச்சனை? இதுதான் விஜயா. ஆமாம், வேறு எங்கே பிரச்சனை? நீங்கள் ஷூட் பண்ண வரீங்கன்னா சார் இவ்வளோ இருக்குது, கேமராமேன் ரெடியாகிறார், கேமரா ரெடியாக இருக்கார், கொடுக்க போகிறவர் ரெடியாகிறாரு, ஆனால் வரல. எங்கே பிரச்சனை? கார்த்திக் தான் பிரச்சனை. கார்த்திக் முடிவு பண்ணி வந்துட்டாருன்னா வந்து முடிஞ்சிடும். இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் ரெடி, நான் வரலன்னா எங்கே பிரச்சனை? ஏன்ட்ட தான் பிரச்சனை. அவங்கவுங்களுக்கு இன்னும் ஒர்க் இருக்குல்லங்க. நான் என்ன கேட்குறேன், கரூர் ஐயோ, கரூர் ஐயோ, 41 பேர் ஐயோ, 100 பேர் காயமாக இருக்காங்க ஐயோ, கரூர் ஐயோ, பர்மிஷன் கிடைக்கல ஐயோ, கரூர். டெய்லி இப்படியே உட்காந்து தஸ்பி மணின்னு சொல்லுவாங்க முஸ்லீமில். கிறிஸ்டியன்ஸ் கூட ஊட்டினா இருப்பாங்களே, ஜபம் பண்ணுற மாதிரி, ஜபமாலை அந்த மாதிரி ஊட்டினா இருக்கிறீங்களா? இல்லை, இவ்வளோ அப்படி ஒரு வருத்தப்படுறவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கணும்ல. அதுக்கு அது நம்ம கேள்வி இல்லை, நான் கூட கேட்கல. நம்மலாம் இப்போ கேட்கலங்க, அவங்களே கேட்டப்போ நம்மளை திட்டினவங்களாம் இப்போ கேட்குறாங்க, வாரியர்ஸ் கேட்குறாங்க. நம்ம கேட்டப்போ இது வருமுன் காப்போம், நமக்கு தெரியும், அனுபவ அடிப்படையில் சொல்கிறோம், இப்படி போகக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ சொன்னப்பெல்லாம் திட்டினவங்களாம் இன்றைக்கி அவன் உட்காந்து அண்ணா இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது இந்த மாதிரின்னு. இன்றைக்கி யார் காரணம்? ஜான் ஆரோக்கியசாமி. இன்றைக்கி ஒருத்தர் போட்டாப்புல, க்ளீனாக போட்டான். யார்? அவங்க இதுலேயே
அவங்களுக்கு ஆதரவாக போடுற டாப் மோஸ்ட் குரூப்லேயே இன்றைக்கி போடுறாங்க. பலரும் வந்து இந்த மாதிரி கேவலத்தை நான் எங்கேயுமே பார்க்கலன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், கரூர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். நாட்டில் 17க்கு அப்புறம் செப்டம்பர் 27க்கு பிறகு அரசியல் நிகழ்வுகள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லையான்னு கேட்குறேன். எவ்வளவோ நடந்திருக்கு. அதுக்கு எங்கே அறிக்கை வந்தது, எங்கே இது வந்தது? விஜய் துக்கத்தில் இருக்கிறாருப்பா, அதிர்ச்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு, சிடி நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு, அருண்ராஜ் என்ன பண்ணுறாரு, ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாரு? ஏன் இவரு கூட துணை பொதுச் செயலாளர் தானே ராஜ்மோகன், அவருக்கு போஸ்டிங் போட்டாங்க இல்லையா, துணை பொதுச் செயலாளராக போட்டாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் எல்போர்டு அரசியல்வாதிகளே கிடையாது. சரி. ஆனால் இவர்கள் தங்களை பெரிய இதாக ஒரு பெரிய பார்ட்டியுடைய பெரிய இதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. நடைமுறையில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். விவசாயிகள் பிரச்சனை, கொள்முதல் பிரச்சனை, மழை நீர், பருவகால மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே அங்கங்கே தண்ணி தேங்கி பெரிய பிரச்சனை இல்லை. என்ன பண்ணீங்க, என்ன அறிக்கை விட்டீங்க? விவசாயிகள் பிரச்சனை அந்த மாவட்ட எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் போய் பார்த்து என்னன்னு விசாரிச்சு சொல்லப்போனால் சொல்ல போகிறான், அறிக்கை விடலாம். இல்லையா யாரையா காப்பி அடிக்கலாம். உங்களுக்கு காப்பி அடிக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா வழக்கமாக டிஎம் கிட்ட காப்பி அடிப்பாங்க. அதனால தான் இப்போ தடுமாறி நிற்கிறாங்களோ என்னமோன்னு எனக்கு இதுவாக இருக்குது. கொஞ்சம் அன்புமணி ராமதாஸை காப்பி அடிங்க, கொஞ்சம் இவங்களை காப்பி அடிங்க. சட்டசபையில் நடக்கிற நிகழ்வு அதை பற்றி அறிக்கை விடுங்க. உங்களை திட்டினதுக்கே பதில் இல்லையா உங்கள்கிட்ட? சட்டசபையில் முதல்வர் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன வாயை திறந்தீங்க? இவ்வளோ அமைதி, மௌனம் சம்மதமா? அதான் கேட்குறேன். இந்த மௌனம் இவ்வளோ நடந்தும் நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் 27ஆம் தேதி பார்த்தது தான். இந்த 27 தான் 1 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் இன்னும் பார்க்க வீடியோவில் வந்தாருன்னா ஃபிசிக்கலாக இன்னும் பார்க்கல சார். அவ்வளோதான். அந்த வீடியோவை தவிர அவர் இன்னும் ஃபிசிக்கலாக மற்றவங்களே பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கட்சிக்காரங்களே எத்தனை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு தொய்வு ஏற்படுதில்ல அவங்க கட்சிக்கே? ஒரு தொய்வில் தானே இருந்தீங்க, தொய்வே தான். நடுவில் நீங்கள் கொஞ்சம் அப்படி பூஸ்ட் பண்ணலான்னு 4 தெருமுனை இதுக்கு வந்தீங்க பிரச்சார பயணத்துக்கு. மற்றபடி நீங்கள் தொய்வு தானே. நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரான்னு சொல்கிறீங்க, பெரிய எதிர்கட்சி, எங்களால் அவங்க வந்து பயப்படுறாங்கன்னு இவ்வளோ பேசும்போது அது சுய திருப்தி. எனக்கு தானே திருப்தி அடைஞ்சிக்கிறது. சரி, பயப்படுறாங்கல்ல, பயப்படுற மாதிரி சம்பவம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேர்தல் டைமில் இப்போ பயப்படுறாங்க. யார்? எடப்பாடி போகிறாரு, தஞ்சையில் நெல் எடுத்து அள்ளி காமிக்கிறாரு, அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாரு, பத்திரிகையாளரில் உட்கார வச்சுட்டு அடுக்கடுக்காக அவர் குற்றச்சாட்டுறாரு. அமைச்சர்கள் எப்படி நிலவரத்தை பற்றி தெரியாமே இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு ஆதாரப்பூர்வமாக வைக்கிறாரு. மறுநாள் இவருக்கு தேவை வருதா இல்லையா? இங்கேருந்து அடித்து புரண்டு துணை முதல்வர் அங்கே போயிட்டு கொள்முதல் நிலையத்தில் நின்றுக்கிட்டு பேட்டி கொடுக்குற நிலைமை வருதா இல்லையா? அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லி சக்கரபாணி சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற விவசாயிகளே வந்து இல்லை அவங்க சொல்கிறது உண்மைதான்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அது நீங்கள் எடப்பாடியோட நின்றுக்கலாம். அந்த லேடிக்கு நிலைமை இல்லைன்ற அளவுக்கு போய் இப்போ அந்த அம்மா திருப்பிட்டு அடிக்குதா? நீங்கள் யார் கூட இப்போ அரசியல் பண்ணுறீங்க? ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை விவசாயிகிட்ட போய் அரசியல் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டீங்க. யார் கொண்டு வந்து விட்டா? ஏடிஎம்கே. யார்கிட்ட நிலம் இல்லைன்ற, நிலம் இல்லை தான், குத்தகைக்கு எடுக்க முடியாதா? நான் குத்தகைக்கு எடுத்து நான் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. இன்னமும் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. 5 ஏக்கரில், அதாவது லட்சக்கணக்கான ஏக்கரில் 5 ஏக்கரில் மட்டும்தான் பிரச்சனையா? அந்த அம்மாட்ட ஏன் போகிறீங்க? இப்போ எப்படி மாட்டுறீங்க? இன்றைக்கி பலரும் வந்து இது பண்ணுறாங்க. 2 லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணியில் மூழ்கி இருக்கு. போன வருஷம் மூழ்கின இடத்துக்கு இந்த இதுக்கு இது வரைக்கும் அந்த இழப்பீடு கொடுக்கலன்னு அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 1.5 லட்சம் ஏக்கர் போன வருஷம் இதானது, 1,10,000 ஏக்கர். அப்போது என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி. அன்புமணி கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியலையா? இவர் போய் சொல்கிறார், பழனிசாமி போய் சொல்கிறார், அன்புமணி போய் சொல்கிறாரா? அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ கொள்முதல் பண்ணுறீங்க? இந்த விவகாரத்தில் நீங்கள் இவங்களை காப்பி அடிக்கணுமா வேணாமா? அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அரசியல் கட்சி நடத்த வந்தீங்களா, ஹோட்டல் நடத்த வந்தீங்களா? அரசியலுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்போ இந்த தமிழ்நாடு நடந்துகிட்டதெல்லாம் நீங்கள் எப்போ வருவீங்க? இதெல்லாம் மூடிட்டுங்க. கரூர் பிரச்சனைங்க. கரூர் பிரச்சனை அப்படின்றது ஒரு விபத்து, அது நடந்துருச்சு. அதற்கான சிபிஐ விசாரணை. அந்த குடும்பமே அதை விட்டு வெளியே வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்களாம் நான் வீட்டில் உட்காந்துனா இருப்பாங்க. ஒரு 3 நாள் 1 வாரம் துக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் உட்காந்து இன்னமும் இவர் வீட்லேயே துக்கம் இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகாமல் இருப்பாரா? 1 வாரம் கழிச்சு போக தான் செய்வார். சரி, இவர் வீட்லேயே துக்கம் வந்து ஒரு ஷூட்டிங் போகாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புஷி ஆனந்த் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாரா? இல்லை ஆதவர்ஜுனா செய்யாமல் இருப்பாரா? அவரோட 25வது வருட திருமண நாளை கொண்டாடிட்டார். அது தெரியுமா? யார் அவரு தான் புஷி ஆனந்தா? 25 வருஷம் தானே ஆகுது அவருக்கு. 25 சம்திங் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. இது கொண்டாடி இருக்காருன்னு செய்திகள். தீபாவளி கொண்டாடான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அது நடந்திருக்குது. அதுக்காக அவர் செய்யாமல் இருந்தாரா? இப்போ தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னா எல்லாரும் கொண்டாடி அவர் கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அது வேறு சினிமாவில் அந்த எஸ்ஏ சூர்யா பேசின ஒரு வசனத்தை போட்டு மீம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காமெடிகளுடைய தான் சொன்ன அரிய வகை அரசியல் கட்சி, அரிய வகை ஏழைகள் மாதிரி அரிய வகை அரசியல் கட்சியாக இருக்குது. தப்பு எங்கே இருக்குன்னா வெளியவே இல்லை.
தப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஜான் கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜானை நம்புற விஜய்கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். நான் மற்றவர்கள்லாம் குற்றம் சொல்ல மாட்டேன். புஷி ஆனந்த் விஜய் பேசலாம் முடிவு எடுக்க தெரியாது. புஷி ஆனந்துக்கு ஒன்றும் தெரியாது. மன்ற வேலையில் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் அரசியல் ரீதியாக பூஜ்ஜியம் புஷி ஆனந்த். ஒரு பூஜ்ஜியம் இன்னொரு பூஜ்ஜியத்தோடு சேர்ந்தா என்ன ஆகும்? எல்லா பூஜ்ஜியங்களும் சேர்ந்தாலும் ஒரே பூஜ்ஜியம் தான். அதை ஒரிஜினா என்ன அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்ன பண்ணீங்க? நீங்கள் முதல்ல என்ன சொல்லிடணும், சார் இதெல்லாம் இப்படி இல்லை சார், இப்படி தான் சார், நம்ம தனியார் என்ன பூட்டகே சார்னு சொல்லணும். அவர் வெளியில் என்ன பேசுகிறாரு? 27% வந்துச்சுன்றார். எப்போ? கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்கேருந்து எடுத்தார்? என்ன சாம்பிள் எடுத்தார்? அப்போ இந்த மாதிரி பேசுறது அருண்ராஜ்ன்றவர் அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம். அவர் வாரில் கட்சிக்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார். இந்த கோள்கள் பூமியை விட்டு வெளியே சுற்றுமே, பரவாயில்லன்னு விட்டுருங்க சார். அதான் அவராது வெளியே எங்கேயாவது அவன் பாப்பான் ஆள் யாருக்குறா விஜய்க்கு பேசுறதுக்கு. சரி சரி இவர் பேசு அப்படின்னு. இல்லாட்டி இந்த பூனால ஒருத்தன் ஒரு இங்கிலீஷ் பேசியிருந்தான் தெரியுமா? வெரி பவர்ஃபுல் ரெயின் த மூன் வாக்கிங் அண்டர் தி மோடி, வெரி குட் பிரைம் மினிஸ்டர், யூ நோ, ஐ திங்க் யூ சோ, இப்படியே பேசியிருந்தான். அந்த மாதிரி யாரையா பிடிச்சி அவன் மிரண்டு போயிட்டு இருப்பாங்க நிறைய ஆளர். ஐயோ பயங்கரமான இங்கிலீஷ் ஆகுது, ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குதுரா அப்படின்னு. அதனால பாவம் அருண்ராஜ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டிபிக்கல் இங்கிலீஷ் இது. த ரைன் இஸ் ஃபாலிங், யூ நோ, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா குட் ஃபைட்டிங் டு சைனா, ட்ரம்ப் இஸ் வெரி வர்ஸ்ட், இப்படி இந்த இது போட்ட மாதிரி போட்டு அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஐயோ நீ என்னடா ராசா சொல்றேன்னு பாத்தீங்களா? உழைப்பாளி படத்துல ரஜினி பேசும்போது விசு ஒண்ணுமே புரியாது, கவுண்டமணி விசு தான் ஆரம்பிப்பாங்க, கவுண்டமணி ஒண்ணும் புரியாது. இவர் வந்து தொழிலாளி முதலாளி நடிக்க வந்திருப்பாரு. விசு வந்து ஆடிட்டரு சார் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவார் விஷு. இவருக்கு இங்கிலீஷ் புரியாது, எப்படி சமாளிக்கிறது? பணக்காரன் வேற, ஃபாரின் ரிட்டர்னு. அதனால ஐ திங்க் விசு பயந்துருவாப்ல. இந்த தமிழ்லயே பேசலாம், நம்ம தமிழ்லயே பேசலாம். அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் 2-3 பேர் போய் இதாச்சுன்னு நினைக்கிறேன் டாவா சார்பில். சரி இப்போ அருண்ராஜ் அந்த மானத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. சரி கட்சிக்கு ஒருத்தராவது வெளியே இருக்காரு சார், ரைட், அவர் விட்டுருங்க. இது இது தாவேக்காவில் உள்ள பிரச்சனைகள் நம்ம பேசுறது. ஆனா தாவேக்காவை வைத்து நடக்கக்கூடிய அரசியல்னு ஒன்று ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது வந்து தொடர்ந்து நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை வந்து இந்த உருவகேலி பண்றது, இல்லைன்னா அவருடைய பர்சனல் எடுத்து அட்டாக் பண்றது, அவரை குடிகாரர்னு சொல்றது, பெண் பித்தர், இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் இப்போ அதை மீறி இந்த கரூர் விஷயத்துல அவங்களும் வந்து அந்த அரசியலை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் போக மாட்டேங்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து நீங்க ஆக்டிவா இருக்கிறதுனால கேட்கறேன். போகாத வரைக்கும் ஏன் போகலன்னு கேட்பாங்க. போயிட்டா போனதுல என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி பேசுவாங்க. அது டெய்லி இருக்கும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் இதை உணர்ந்துட்டு போகணும். நீங்கள் இவர் முன்னாடி காலத்தை வைக்கிறத நீங்கள் ரோட்டில் நான்லாம் சில தான் பார்ப்பேன். வண்டி நீங்கள் ஒரு ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, லெஃப்ட்லேருந்து மெயின் ரோடு ஜாயின் பண்ணுறீங்கன்னா பின்னாடி அங்கே வர்ற வண்டி வர்றான்னா நீங்கள் ஜாயின் பண்ணி டக்குன்னு வேகம் எடுத்தீங்கன்னா பின்னாடி வரவனும் டிஸ்டர்ப் ஆகாது, அவனும் அப்படியே வந்துடுவான். சில பேர் என்ன பண்ணுவான்னா அப்படி போயிட்டு பின்னாடி வரவனை பார்த்துக்கினே ஓட்டுவான். அவன் எங்கே இது பண்ணுவானு. அது என்னென்னா நீ முன்னாடி பார்த்து வேகமாக போய்க்கிருந்தனா பிரச்சனையே வராது. நீ ரைட்டு திரும்ப போகிற, ரைட்டு எடுக்க போகிறேன்னா நல்ல வேகத்திலேயே நீ அப்படியே போய் ரைட் எடுக்கலாம். பின்னாடி வருவான் அதே வேகத்தில் அவன் டக்கு லெஃப்ட் வாங்கி போயிடுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்லோ பண்ணி பின்னாடி வரவனை பார்த்துக்கினே ரைட் எடுக்கிறது. அப்போ என்ன ஆகுனா பின்னாடி வரவன் டிஸ்டர்ப் ஆகும். இது டிராஃபிக்கில் முட்டா பசங்க செய்கிறது. ஓகே, இன்றைக்கி சென்னையெலாம் ஃபுல்லாக தானே பெரும்பாலும் வண்டியை வாங்கிட்டு கற்றுக்குறான். காருக்குள்ளே தனி உலகம், ஏசி போட்டானா அவன் வாட்டில் எனக்கு என்னென்னு ஓட்டினான் பின்னாடி வாங்க சாவிடா எனக்கு நம்ம இல்லாமல் போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னா நான் சொன்ன அந்த வேக அரசியல் பண்ணல. போறியா சல்லுன்னு போய் ரைட்டு வத்தியா போயினே இருக்கணும், அவன் வர்றவன் லெஃப்ட் வாங்கி போயினே இருப்பான். நீ என்ன பண்ணுற பின்னாடினா பின்னாடி வரும் டிஸ்டர்ப் ஆகிறான். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்ன சொல்கிறாங்க, இதுதான். நீ வேகமாக போயினாரு. ஜெயலலிதா விடுவாங்க. ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டான். ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்கணுன்றதான் அவன் எண்ணம். நான் பண்ணிட்டே போகிறேன் பாடுறான்னு பண்ணிகிட்டே போவான். புலம்பல்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒன்லி கலைஞருக்கு தான் பதில். கலைஞர் அறிக்கை விட்டால் திரும்பி அறிக்கை வரும். மற்றவனுங்களாம் மற்றவன் பார்த்துக்கோ, பார்த்துக்கோ, அதுக்கு என்ன பார்த்துக்கோ, அது தனியாக நடக்கும், நீ பார்த்துக்கோ அது ஏறி அடிப்பாங்க. அப்படியே போவோம். ஜெயலலிதா என்னைக்காவது ஒன்று சொன்னாங்கன்னா அது நச்சுன்னு இருக்கும். கலைஞர் கேட்டாருன்னா அது பதில் போயிட்டு இருக்கும். இதுதான் அறிக்கை ஒரு பக்கம் அது போயிட்டே இருக்கும். அவங்க பதில் அறிக்கைன்னு போயிட்டு இருக்காது. அதை விட்டுட்டு நீ மௌன சாமியார் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தனா அரிய வகை அரசியல் கட்சியாக தான் இருக்கணும். இவன் கூட இருக்கிறவனே காண்டாகிறோம். ஒன்று இப்போ முதலமைச்சர் சட்டசபையில் குற்றம் சாட்டுறாரு, அதுக்காவது பதில் சொல்லணுமா? நான் முதலமைச்சர் அவர்களே அறிக்கை அரசியல் இது நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியில்லை, நீங்கள் இப்போ படித்த அறிக்கையை தான்
அன்றைக்கி அதிகாரிகள் படித்தாங்க. அது தவறுன்னு தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காமிச்சு எஸ்ஐடி போட்டிருக்கு, சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்குது. மீண்டும் அதே கதையை கிளப்பாதீங்க, விசாரணை நடக்கட்டும், நீதி வெல்லும், இப்படி ஏதாவது அறிக்கை விடுங்க, இல்லை எங்களையா கேளுங்க, எழுதறோம். அப்போது இவர்களுக்கு என்னென்னா, நான் இப்படி அதான் இதான் நான் என்ன பண்ணுறது? சினிமாவாக அப்படி இப்படி போகிறதுக்கு ஒன்றும் நடக்காது. சினிமாவில் தான் திடீர்னு சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அப்படி சந்துக்குள்ளேருந்து மொல்லமாக ஸ்லோ மோஷனில் அப்படி வருவார், அந்த காலரை அப்படி கடிச்சிட்டு வருவார், அடிப்பார். இது சினிமா இல்லை, சின்ன பையன் கூட அடிப்பான். நானும் வேணா சொல்லிடுவா, தாவேக்காவினருக்கு ஏதாவது அறிக்கைகள் வேண்டும்னா நீங்கள் முத்தலீப் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியா? கண்டிப்பாக. பெரிய பெரிய ஆள்லாம் வந்து மோதிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த இவங்களை வச்சு செய்கிறாரு மருது அழகராஜ், அவரெல்லாம் கேட்குறாரு. ஆமாம். அதனால் இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இவர் யார் கூட போவார்? இவ்வளோ விஷயங்களில் இவர் எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரே சொந்த முடிவு, யாரையும் கேட்காம என்டிஏ போகிறதுன்னு. அதுலேயும் இப்போ போக 2-3 ஸ்லீப்பர் செல்லேருந்து 2-3 பேர் காலையில் எடுத்து பிடிச்சின்னு இது பண்ணாங்க. முக்கியமாக ஜான். நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்கிட்ட சொன்னார் ஒருத்தர், தாவேக்கல முக்கியமான நிர்வாகி, சார் ஒரு நாள் இதே ரசிகர்கள் ஜானையும் புஷியும் இழுத்து போட்டு அடிக்க போகிறாங்க, அன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி நடக்க போகுதுன்னா நடந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த கொதிநிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி விஜய் மேலே யாருக்குமே கோபம் வரல, இந்த நிலைமைக்கு வச்சுக்கிதுங்க. இப்போ ஜான் மேலே திரும்பிச்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சதுக்காக. அதே மாதிரி புஷி அவர் விஜய் மீறி யோசிக்க மாட்டார்ல, டப்புன்னு பத்துருவார் காலில். அண்ணா அப்படின்னா எங்கே பார்க்குற புஷி அப்படின்னா, கீழே பாருங்கண்ணா அப்படின்றாருல. அதனால் அந்த இது. ஆனால் ஜான் மேலே விட மாட்டாங்க. ஜானை நம்பி இந்த உருட்டிகிட்டு இருக்கிற பார்ட்டிங்களும் மாட்டிக்கும். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன் கட்சியில் என்ன பண்ணணும், இன்னொருத்தன்கிட்ட வாடகை மூலம் எடுத்தால் அது என்னங்க விளங்குமாங்க? நீ ஸ்ட்ராட்டஜின்னா என்ன முதல்ல விஜய்க்கு புரியுமான்னு கேட்குறேன். ஸ்ட்ராட்டஜினா என்ன? எங்கே லேக்ஸ் வருதோ அங்கே ஒரு அந்த இதை தள்ளி விடுற வேலையை பார்க்குறதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. முடிவு எடுக்கிறது கிடையாது. இன்னொன்று, முடிவு எடுக்கிறது தான் நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன். நான் முடிவெடுத்து உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன். நீ வந்து எனக்கு எங்கே பிரச்சனை அதை மட்டும் தட்டி விடு. என்னை ப்ரமோஷன் பண்ண, என் கட்சியை ப்ரமோஷன் பண்ண, என் கட்சியில் மாவட்டங்களில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி களையலாம், இது எல்லாமே டிஃபென்ஸ். அஃபென்ஸு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி என்னென்ன அறிவிப்பு, நான் என்ன பேசணும், எந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும், இது அஃபென்ஸு டிஃபென்ஸு. இது ரெண்டையுமே சொல்லிக் கொடுக்குறவங்க தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஆனால் போகாதீங்கன்னா, போனால்தான் சார், நீங்கள் போனோம் சந்திச்சிங்கன்னா மேட்ரு வேறு சார், ஒரே நாளில் முடிஞ்சிடும் சார். இன்றைக்கே என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? எல்லாருக்கும் 1000 சந்தேகம். நான் சொன்னப்பெல்லாம் கூட நம்பலை. விஜய் மறுத்தாரா, இல்லை வேறு யாராவது மறுத்தாங்களா? இப்போ நடக்குதில்ல. இது எதுவுமே இந்த உலகத்திலே நான் இல்லை. நான் வந்து விஜய் ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை, கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த மட்டும்தான் என் வேலைன்னு ஒருத்தர் செயல்பட்டுருக்காருன்னா, இந்த கட்சிக்கும் அந்த வாரியர்ஸ், அந்த இவர்கள் தொண்டர்கள் எவ்வளோ மனசோர்வை ஏற்படுத்துது. இன்றைக்கி அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு, போனால் இவங்கள தோக்கடிச்சிடலாம், நம்மளாம் வேறு. அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு இது ஓடிச்சு ஞாபகம் இருக்கா? எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கா எங்கால கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது இப்பயும் கொஞ்சம் ஓடிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சொல்லிட்டீங்கல்ல, கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தில் என்னென்ன இருக்கும் தெரியல. ஏன் அந்த கொஞ்சம்னு சொல்கிறேன்னா, அவங்களோட இதுவே நீங்கள் முதல்ல வெளியே வாங்க, பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்ற நடவடிக்கையை பார்க்கலான்றது. அந்த கொஞ்சத்தில் யாராக இருக்கான்னு சொல்கிறேன். திமுகவில் ஐடி விங்கில் இருப்பாங்கல்ல, அவர்களே இந்த இது மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. ஓகே, அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அது ஒரு நரேட்டிவ். ஓகே, தொண்டர்களை சிந்திக்க வைக்கிறது என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் பல வகை இருக்குங்க. தொண்டர் மாதிரியே பேசி கருத்தை உருவாக்கிடுவாங்க, இது ஒன்று. இன்னொன்று, சில இது பழமையாக பிடிச்சிக்கிட்டே தொங்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, நம்பிடுச்சுன்னா அது அப்படி. அது இது இல்லாமல் இந்த ஜான், இந்த டீம், இது எல்லாம் சேர்ந்து அந்த கருத்தை உருவாக்கி, அப்புறம் இந்த கூட்டணியோட அந்த கணக்கு, விஜய் தலைமையில் விஜய் தனியாக, அப்புறம் இவங்க கூட கடைசியாக நான் அந்த அந்த ஃபோட்டோ பார்த்தேன். யாரோ நல்லா போட்டிருக்காங்க, ஒரு 5 வகையான கூட்டணிகள். நான் ஒரு 4 ஆப்ஷன் சொன்னேன். முதல்ல என்ன, தனியாக நிற்கணும், இல்லை காங்கிரஸ் கூட போகணும், இல்லை தனியாக நிற்கணும், கட்சியை கலைக்கணும், தேர்தல் புறக்கணிப்பு, இல்லை என்டிஏ. இது சொன்னேன். இவர்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, தனியாக நிற்கிறது, காங்கிரஸு விசிகா இவரோட போகிறது, காங்கிரஸு அன்புமணி இந்த டீமு போகிறது, அப்புறம் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை இவங்கெல்லாம் அன்புமணி போகிறது, 5வது என்டிஏ. இதில் நான் போட்டேன். நம்பர் 1 தனியாக நிற்கிறதுன்றது இனி அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டார். நின்னாருன்னா நஷ்டம் அவருக்கு தான், சாத்தியமே இல்லை. 2வது 3வது இது ரெண்டுக்கும் சாத்தியமே இல்லை. காங்கிரஸ் என்னாலும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் இவங்களை விட்டு வரமாட்டாங்க. ஏன்னா
இந்தியா கூட்டணியில் 22 எம்பிக்கள் திமுகவுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு அங்கே அகில இந்திய லெவலில் அரசியல் பண்ணுறதுக்கு வலுவாக இருக்குது. அதை பகச்சிக்க விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அது காங்கிரஸ் பேர் இயக்கம்னு சொல்லிக்கிட்டு 10 கிடக்குது. இவர்கள் பெரிய கட்சி அடுத்த முதல்னு சொல்லிட்டு 10 கிடக்குறாங்க. அவள் தான் 2 பேரும் யாராவது தூக்கி தான் சுமக்கணும். இவங்கள ஏன் தூக்கி சுமக்கணும்னா இவங்க இன்னும் தயாராகலை. இவங்க பயிற்சி இல்லாதவர்கள், அவர்கள் முயற்சி இல்லாதவர்கள், யார் முதுகலாக சவாரி செய்தவர்கள். அப்போ 2 பேரும் சேர முடியுமா? அன்புமணி இதில் வருவாரா? அன்புமணி இன்றைக்கி இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணிக்கு போவாரா? அவருக்கு பெரிய காண்டே என்னென்னா, என் கட்சியை ஒடிச்சு நைனா வெளியே எழுத்துட்டு போகிற வரைக்கும் பண்ணி விட்டேன், ஒன்று என்ன பண்ணுறப்பான்ற வெறுப்பில் இருக்கிறாப்புல. அவருடைய அறிக்கைகள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் வந்து இப்படி இங்கே வருவார். அப்போ அது 2, 3 வேலைக்கு ஆகாது. 4 யார்? டிடிவி, அன்புமணி, இந்த மாபெரும் தலைவர் ஓபிஎஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் தொகுதிக்கு 100 ஓட்டு 500 ஓட்டு இருக்குது வச்சுங்க. இவங்களோட விஜய் சேர்ந்தா என்னன்னா சேராட்டினா என்ன, தனியாக நிற்கிற மாதிரி தான். நம்பர் 4ம் நம்பர் 1ம் ஒன்று தான். அப்போது இதுவும் சாத்தியம் இல்லை. இது எல்லாம் கடந்து பார்த்தா நம்பர் 5 என்டிஏக்குள்ளே போகிறது அவங்களுக்கு பயிற்சி. குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் பவன் கல்யாண் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எம்பி சீட்டு வாங்கிக்கலாம், அடுத்து நீ வந்து பயிற்சியை பெறலாம், நீ வேறு லெவலுக்கு போகலாம். இந்த ஆட்சியை நீ வீழ்த்திருக்கலாம். உன்னை வீழ்த்தின ஆட்சியை வீழ்த்திருக்கலாம். உனக்கு எதிரின்றது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படும். அது லாபம் தானே. எதிரி தற்காலிகமாக முக்கிய எதிரியை வீழ்த்துறதே பெரிய லாபம் இல்லை. மற்றவர்களை எதிரியே கிடையாது. உன்னை பார்க்கலையா? உன்னை எதிரியாகவும் பார்க்கல, நீ தான் அவங்கள சொல்லியிருந்த. அவங்களோட கை கோத்துட்டுனா உனக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. 2029 வரைக்கும் ஜாலியாக போகலாம். 29 அப்புறம் ஆரம்பிச்சிக்கோ, அதுவும் பிரச்சனை. அப்போது நீ காங்கிரஸை கூப்பிடு, நீ பயிற்சியாக இருப்ப. இதை நான் போட்டதுக்கு என்ன கிட்டத்தட்ட 49-50 கமெண்ட்ஸு பெரிய லோ போயிருக்குது. நான் எப்போவுமே வழக்கமாக திட்டுவாங்கல்ல, அப்படி பார்த்தா திட்டவே இல்லை. 5 தான் கரெக்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி பலரும் அந்த முடிவு வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 2026 விஜய் தான் முதல்வர்ன்ற இது இன்றைக்கி அந்த கோஷமே இல்லை. பார்த்தீங்களா? விஜய்கிட்ட ஆரம்பிச்சிருந்தே இல்லை. நான் முதல்வர் ஆனால் செய்வேன்னு என்றைக்குமே விஜய் சொல்லலை. எங்கேயா சொல்லியிருக்காரு? இல்லை. மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ அதுவும் இப்போ இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை பேசினாலே வந்து திட்டுற ஆட்கள் திட்டலை. இது எல்லாம் என்னென்னா எல்லோரும் ஒரு வகை மனநிலை கொண்டாங்க. அடுத்து நான் கொஞ்சமாக தலைவர் செயல்படு தலைவர். இன்னும் கொஞ்ச நாள் பனையூரை நான் முற்றுகையிடுவோன்னு யாராவது ஆரம்பித்தாங்கன்னா தலைவரை வெளியேற வைக்கணும், இவங்கள்ட்ட இருந்து தலைவரை மீட்போம் அப்படின்னு யாராவது இயக்க ஆரம்பிச்சானா உண்மையிலே பெரிய ஆகிடுவோம். நீங்கள் வாங்க நம்ம பனையூரை முற்றுகையிடுவோம்னு எவனாவது அறிவித்து பண்ணானா அது ஒரு பெரிய இயக்கமாக மாறிடும். ஆமாம், நடந்தாலும் நடக்கலாம். எடுத்து கொடுத்துட்டீங்களா? வேற என்ன, பனையூரை மீட்போம், விஜய் தலைவரை மீட்போம், ஜான் ஆதிக்கத்தில் மீட்போம்னு கிளம்புனாங்கன்னா அது பெரிய இயக்கமாக மாறும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கொதி நிலைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இவர்கள் இப்போ இதெல்லாம் போட்டு இந்த முடிவு எடுத்து 27 அன்றைக்கி புயல் வருது, அதனால் நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, அதனால் இவர்கள் இயங்குவதற்கு முதல்ல இயங்க ஆரம்பிக்கணும். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இறங்கணும். திரும்ப சொல்கிறோம். இன்றைக்கி இல்லை, நான் 1 கட்சி ஆரம்பித்த 1ஆம் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கட்சியில் உட்கட்டமைப்பு இல்லை. இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தின நான் தான். அதுக்கு என்ன சொன்னார்? இட்டுன்னு போகிறது தான் உட்கட்டமைப்புன்னாங்க. ரெண்டாவது, அணிகள் அமைக்கலை. அணிகள் தான் பலம். இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் அணி, இதுதான் பலம். இது வந்து நிற்கும். தொழிலாளர் அணினா அது தனியாக நிற்கும், இளைஞர் அணினா நிற்கும். அதை பண்ணலை. புஷி கையில் இருக்குது. புஷி ஒரு வட்ட செயலாளரோட லாய்க்கு இல்லைன்னு சொன்னோம், கேட்கல. அன்றைக்கி நம்மள ஆளை வச்சுலாம் திட்டினாங்க. இன்றைக்கி அது நிறுவனம் ஆகிடுச்சா? ஜான்னால் கட்சியே அழியுது, யாரையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கட்சிக்கு வெளியிலேருந்து ஆட்கள் உள்ளே வந்தால் தான் அனுபவம் கிடைக்கும். விஜய் அரசியல் ரீதியாக அனுபவம் பெறணும்னா பலருடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கணும்னு சொன்னோம், கேட்கல. இன்றைக்கி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து நிற்கிதா? இதுதான் பிரச்சனை. இனியும் முடிவெடுக்கலைன்னா அந்த என்டிஏக்கு போனவங்களும் அவங்களை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.